குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம புல்லட் டெஸ்ட் நம்பர் 6ல் இருக்கோம். எழுதுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், லென்ஸ் ஃபார்முலா. நம்ம மிரர் ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருப்போம். இப்போ லென்ஸ் ஃபார்முலா எழுதுங்க பார்க்கலாம். செகண்ட் கொஷின், நம்ம கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனில் பார்த்துருப்போம் மிரரில். அதே போல் இப்போ கான்வெக்ஸ் லென்ஸில் அதனுடைய ஃபோக்கல் லென்த்துக்கு பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் சைன் வருமா எழுதுங்க. ஃபோக்கல் லென்த்துடைய சைன் என்ன? நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், நம்ம நிறையா ஆப்டிக்கல் மீடியம் பார்த்தோம். அதில் இருக்கிறதுலையே ரொம்ப டென்சிட்டி அதிகமாக இருக்குது, அதாவது டென்சஸ்ட் ஆப்டிக்கல் மீடியம் அப்படின்னா அது எந்த மீடியம்? கொஷின் நம்பர் 4. ஸோ நிறைய மீடியம் நம்ம பார்த்தோம். அதில் எந்த மீடியத்தில் லைட்டோடைய ஸ்பீடு வந்து இருக்கிறதுலையே லோயஸ்டாக இருக்கும்? எந்த மீடியத்தில் லைட்டோடைய ஸ்பீடு வந்து லோயஸ்டாக இருக்கும்? நெக்ஸ்ட்டு, ஸ்னெல்ஸ் லான்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸ்னெல்ஸ் லான்னா என்ன? எதை நம்ம ஸ்னெல்ஸ் லான்னு சொல்கிறோம்? சரி, 5 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. 6th கொஷின், refractive index of water. Refractive index of water. Question number 7, அதாவது ரேட் டயக்ராமை ட்ரா பண்ணணும். சும்மா நீங்கள் ரஃபாக வரைஞ்சினா கூட போதும். அழகாக கான்வெக்ஸ் லென்ஸ் வரைஞ்சிக்கிங்க. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ லெஃப்ட் சைடு வந்து F1 to F1 ட்ரா பண்ணிங்க, ரைட் சைடில் வந்து F2 to F2 ட்ரா பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்களா? இப்போது ஒரு லைட் ரே எடுத்துட்டோம்னா அந்த லைட் ரே வந்து ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகுது அப்படின்னா அதனுடைய பாதை எப்படி இருக்கும்? ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகுது என்ட்ராகுது அப்படின்னா அந்த பாதை எப்படி இருக்கும்? ரீஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் வரைஞ்சிரு போதும். அதாவது லைட் ஆப்டிக் சென்டர் வழியை கொண்டு போகும்போது என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. இப்போ லைட் ரே வந்து ஒரு மீடியத்துக்கு என்ட்ராகும் போது நிறைய குவான்டிட்டியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு மீடியத்துலையுமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஏர்லேருந்து வாட்டருக்குள்ளே என்ட்ராகுது லைட் ரேஸ் அப்படின்னா, ஏரில் பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டி என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் வாட்டரில் இருக்கும் போதும் அந்த குவான்டிட்டி அதே வேல்யூவில் இருக்கும். சரிங்களா? லைட்டோடைய ஒரு குவான்டிட்டியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த குவான்டிட்டி மட்டும் மாறாமல் இருக்கும். ஆனால் நிறைய குவான்டிட்டி, மற்ற குவான்டிட்டி எல்லாமே மாறும், ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் மாறாமல் இருக்கும். அந்த குவான்டிட்டி தான் நான் கேட்டிருக்கேன். அது எது? கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய லென்சஸ் பார்த்தோம். அதில் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் மட்டும் வரைங்க. பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும் அதை மட்டும் வரைஞ்சி காட்டுங்க. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், நம்ம கண்ணுலையும் பார்த்தீங்கன்னா லென்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த லென்ஸ் எந்த டைப் ஆஃப் லென்ஸ்? அதாவது கான்வெக்ஸ் லென்ஸா கான்கேவ் லென்ஸா?
அப்போ அதுலேயும் போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா? இப்போ கான்வெக்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிளேனோ கான்வெக்ஸ், பை கான்வெக்ஸ், ஈக்வி கான்வெக்ஸ், நான் ஈக்வி கான்வெக்ஸ், அதுபோல் கான்கேவ்லையும் பிளேனோ கான்கேவ், பை கான்கேவ், நான் ஈக்வி கான்கேவ், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய டைப்பில் வரும். அப்போ அந்த வகையில் இந்த ஹியூமன் ஐ வந்து எந்த டைப்பில் இருக்குது, ஸ்பெஷலாக எந்த டைப்பில் இருக்குது? இந்த 10வது கொஸ்டின் முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு என்ன பண்ணுங்க, அனுப்பிச்சிடுங்க. தேங்க்யூ.